அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இந்த ஒரு கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக தாங்க இருக்க போகிறது. அதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று ஏற்பட இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இதனுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றிக்கணும், அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா என்னவாக இருக்க போகிறது. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கலாம். அந்த விஷயத்தை எப்படி பார்த்திங்கன்னா சமாளிக்கணும், இது போன்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏற்கனவே அஷ்டம சனி நடந்து வருவதனால சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மற்றும் முயற்சிகள் கைகூடாமல் இருப்பது போன்ற சூழல்களானது ஏற்பட்டு இருக்கும். சனியுடன் சூரியன் மற்றும் செவ்வாய்கள் சேர்வதனால உங்களுக்கு ஒரு விதமான மந்த நிலையையும் முடக்கத்தையும் ஏற்படுத்தலாங்க. ஆனால் இதனை கிரகங்கள் சாதகமாக உள்ளதனால பணவரவு, குழந்தைகள், தொழில் மற்றும் வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அனுகூலமான நிலைகளானது நீடிக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயங்களும் இருந்து கொண்டே இருக்கும். எந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய துவக்கத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா சுக்கிரன், குரு மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. இதனால் உங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையவே சொல்லலாம். வருமானம், தொழில் லாபங்கள், தொழில் வளர்ச்சிகள், உத்தியோகத்தில் உங்களுடைய நிலைத்தன்மை என்ன, இது போன்ற எல்லா பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா சமாளிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. பெண்களால் ஆதாயத்தையும் நீங்கள் அடையலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகளானது கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர்களானது கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதாயங்களானது இருக்கிறது. உங்களுடைய வியாபாரத்தில் கடந்த சில வாரங்களாக இருந்த தேக்க நிலைகளானது மாறி வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய துவக்கத்தில் ஓரிரு நாட்களுக்கு பிறகு புதன், சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுமே பணவரவை குறிக்கக்கூடிய கிரகங்களாக பொருளாதார ரீதியாக உங்களுடைய நிலைத்தன்மையை உண்டாக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் ஆதாயங்களானது ஏற்படும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2ஆம் பாதியில் பார்த்திங்கன்னா அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 8ஆம் தேதிக்கு பிறகு கூட உங்களுக்கு தடைகளானது விலகி உங்களுடைய முயற்சிகளும் கைகூடலாம். துணிச்சலாக முடிவெடுப்பதன் மூலம் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். இந்த முதல் 2 வாரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை, தொழில் மற்றும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஒரு காலகட்டத்தின் முதல்ல 2 வாரங்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக அல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலைகளானது இருக்கக்கூடுங்க. இருப்பினுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். எப்படி இருந்தாலும் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது பெரிய முதலீடு செய்வது ஆகியவற்றில் கவனங்களானது தேவை. வேலை மாற்றம் அல்லது இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஒரு காலகட்டத்தில் 2ஆம் வாரத்திற்கு பிறகு முடிவுகள் எடுப்பது ரொம்ப சிறந்தது. மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைகளானது ஏற்படுங்க. 8வது வீட்டில் 3 வருடங்கள் சஞ்சரிப்பது திடீர் உடல்நலக்குறைவு அல்லது நஷ்டங்கள் எதையாவது பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் என்பதனால் கொஞ்சம் உங்களுக்கு கவனங்களானது தேவை. ஆனால் குடும்பம், வருமானம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சீராக இருக்கும் என்பதனால் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. பண வரவானது கணிசமாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்களானது சேருங்க. மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். எதையுமே சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதிகளானது உங்களுக்கு இருக்குங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி அந்யோன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும்.
குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அதே நேரத்தில் அவர்களால் பார்த்தீங்கன்னா சிறு உபத்திரவங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய வெளி வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள். அதேபோல் அவர்களுடைய மத்தியிலுமே உங்களுடைய கௌரவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படுங்க. தந்தையுடன் மனஸ்தாபங்களானது ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமானது. அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளானது மாறுங்க. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளானது நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களானது உள்ளது. புதிய முயற்சிகளையும் நீங்கள் தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் தவிர்க்கவும். அதேபோல் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கணவரினுடைய பாராட்டுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கக்கூடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது விடாமுயற்சியுடன் தொடர்ந்து நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கர்மகாரகன் சனி, ராசிநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய வேலை வலுவானது கூடுங்க. எந்த ஒரு வேலையுமே எடுத்தோம் முடித்தோம் என்று முடிக்க முடியாமல் கொஞ்சம் சங்கடத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளாவீங்க. உங்களுடைய உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீட்டிற்கேற்ப உங்களுடைய லாபங்கள் இல்லாமல் போகும். ஆனால் தன குடும்பாதிபதி புதன் 8ஆம் இடம் செல்வதனால எதிர்பார்த்த பணமானது வரும். முடியாமல் இருந்த வேலைகளை பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும். வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள், தடைகளானது இப்பொழுது விலகும். பணியாளர்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது முன்னேற்றமான நிலைகளானது ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் அதிர்ஷ்டக்காரகனும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியுமான சுக்கிரன் இப்பொழுது சாதகமாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய மனதில் இருந்த குழப்பம் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகக்கூடும். உங்களிடம் ஒரு தெளிவுகளும் இருக்குங்க. வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைகளும் உயர்ந்து காணப்படும். மற்றவரால் பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாத வேலைகளை கூட நீங்கள் முடித்து ஆதாயத்தை காணலாம். அதேபோல் உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சமான நிலைகளானது இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளானது இப்பொழுது விலகுங்க. பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறைகள் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுவீர். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வெற்றியாகும். பிறருக்கு கொடுத்து உதவிடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைமைகளானது உயருங்க. ஆனாலுமே ராசிநாதன் சூரியன் கர்மகாரகன் சனியுடன் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய வேலைகளில் நிதானங்களானது வேண்டும். உங்களுக்கான எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை நீங்கள் பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது பார்த்தீங்கன்னா முன்னேற்றமானதாக இருக்குங்க. ராசிநாதன் சூரியனும் கர்மகாரகன் சனியும் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கினாலுமே இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைவதனால உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. சமூகத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்குங்க. வரவேண்டிய பணமானது வரும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகுங்க. தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். இளைய சகோதரருடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்குங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகும். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெருமை அடையக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள்
உங்களுடைய வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.